தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கீதா ஜீவனை ஆதரித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் பிரச்சாரம். சீமான் விஜய்க்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு சமம், ஆகையால் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகிறேன். தூத்துக்குடி மேட்டுப்பட்டி பகுதியில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவனை ஆதரித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் மீராஷா தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில், மக்கள் மத்தியிலேயே எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. திமுக அரசின் 5 ஆண்டு கால பணிகள் மக்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கை சிறப்பாக இருப்பதாக மக்கள் பாராட்டுகிறார்கள். எனவே மீண்டும் திமுக ஆட்சி திராவிட மாடல் 2.0 ஆட்சி மீண்டும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 3வது அணி நடிகர் விஜய் மற்றும் சீமானின் கட்சிகள் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக பல்வேறு அறிவிப்புகளை செய்தாலும் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. சீமான் மற்றும் விஜய்க்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு சமமானது. எனவே சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா, மாவட்ட பொருளாளர் மேட்டுப்பட்டி மீராசா, மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஹசன், எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் மைதீன் கனி, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் யூசுப், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் சிராஜுதீன், முகமது உவைஸ், வழக்கறிஞர் சுலைமான், மாவட்ட வர்த்தகணி தலைவர் சுலைமான், மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொழுக முடியவில்லை, அடையாளங்களோடு வாழ முடியவில்லை, இதெல்லாம் காட்சி, நடந்து கொள்ளக்கூடிய உண்மை. அது போன்று யூபிஏ மாதிரி தமிழ்நாட்டை மாற்ற நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை தாங்குமா? இது தமிழகம் நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான பூமி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். இதுவரைக்கும் நடந்த தேர்தல் மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வாக்குகளும் மதிக்கத்தகுந்த வாக்குகள். எனவே சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய தோழமை கட்சி நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து, திமுக 23 கட்சி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? விஜய் என்ன சொன்னார்? கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னார். ஒரு கட்சி அவன் பின்னாடி போகலையே. எடப்பாடி ஒரு வருஷமா கத்தினாரு, எங்களோட பெரிய கட்சிகள் சேரும் சேரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்த ஒத்தனும் சேரல. இருந்தோட வெளியே வந்துட்டாங்க. ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு, வைத்தியலிங்கம் வெளியே வந்துட்டாரு. 17 பேர் முன்னாள் அமைச்சர் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் காரணம்? நம்பகத்தன்மை இல்லை. எப்ப எப்படி இருப்பான்னு ஓபிஎஸ் வந்தது காரணமே அதுதானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரிடத்திலும் சொல்லாமல் டெல்லிக்கு சென்று பிஜேபியோட கூட்டணி யாருன்னு தெரியுமா இல்லையா? யாரும் நம்பருக்கு தெரியா இல்லை. அவங்களுடைய கட்சிக்காரர்களே நம்பருக்கு தயாராக இல்லை. எந்த கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணியையோ விஜய் அவர்களுடைய கட்சியையோ சீமானவருடைய கட்சியை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தலைமைத்துவ பண்புகளோடு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்பி இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியை நம்பி எல்லா கட்சிகளும் வந்திருக்கின்றது என்று சொன்னால் இது கொள்கை ரீதியான கூட்டணி, எல்லா மக்களுக்குமான கூட்டணி, எல்லா மக்களை மதிக்கக்கூடிய கூட்டணி என்ற அடிப்படையில் தான் எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளை இறந்திருக்கின்றோம். எனவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம். ரம்ஜான் சொன்ன பிரியாணி கொடுத்து விடுறோம், கிறிஸ்துமஸ் அவங்க கொடுத்து விடுறாங்க, பொங்கல் கொடுத்து விடுறாங்க, தீபாவளி கொடுத்து விடுறாங்க. தமிழ்நாட்டு மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. இதை குறைக்கிறதுக்காக வேண்டி வடநாடு மாதிரி தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று சூட்சிமம் செய்கின்றார்கள். அந்த சூட்சிமத்துக்கு இடம் கொடுத்தால் வளர்ச்சியை நோக்கி இருக்காது. இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களை அரவணைக்க முடியல. வெளிநாடுக்கு போய் அரபி சேகோட தோல்ல கைத்து போட்டுக்கிறார். இது என்ன நாடகம்? நீ உன்னுடைய நாட்டில் கை போட முடியலையப்பா. அவங்க கூப்பிட்டா எதையும் லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மோடி அவர்களே, வெளிநாட்டுக்கு போய் இந்த வேலை செய்ய போடுறீங்க. வெளிநாட்டிலையும் சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு எதிரானவன் நீங்க சொல்லியாப்போ இங்க சொல்றீங்களா இல்லையா? ஒரு ஆள் 25 கோடி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாட்டில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.